CA study material question number 5, sum number 5 தான் இதுங்க. ஆக்சுவலாக இது வந்து question number 5. Calculate the subsidy and the group basic EPS and diluted EPS. It's very important sum, but இது வந்து நீங்க போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் கணக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து before we go to basic EPS and diluted EPS, calculate subsidiaries and group basic EPS. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டு இருக்கும். என்ன அப்படின்னா பேரண்ட் அண்டு சப்சிடரி. பேரண்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதை மாத்திட்டாங்க. சரி, ஹோல்டிங் கம்பெனி தான் இப்போ பேரண்ட் மாத்திட்டாங்க. சப்சிடரி ஆல்வேஸ் சப்சிடரி தான். இப்போ பேரண்ட்டுக்கும் சப்சிடரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். பேரண்ட்டுக்கும் சப்சிடரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. ஆக்சுவலாக பேரண்ட் வந்து சப்சிடரியில் வந்து ஷேர் வச்சுருப்பாங்க. அதை வந்து என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. இங்கே என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட். சப்சிடரி என்ன இருக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லைங்களா. சப்சிடரி வந்து பேரண்ட்ல இதோட கேபிட்டல் இவன் வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000, இங்க ஒரு 10,000 இருக்குது. 10,000ல் 1000 இந்த 10%. அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இங்க எவ்வளவு இருக்குது, 10,000 இருக்குது. அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எத்தனை வச்சுக்கிறான், 1000 ஈக்விட்டி ஷேர் வச்சுக்கிறான்னா 10% வச்சுக்கிறான்னு அர்த்தம். அதான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதே தான் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். இங்க ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு 1000 இருக்குதுன்னா இதுல 800 வச்சுக்கிறான். எவ்வளவு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு வச்சுக்கிறான், 800 வச்சிருக்கிறோம். 1800 எத்தனை, 80% வச்சுக்கிறான். ஷேர் வாரண்ட் இங்க ஷேர் வாரண்ட் ஒரு 100 இருக்குன்னா இதுல வந்து ஒரு 80 வச்சிருக்கான், 80%. லாஜிக்கலி என்ன அப்படின்னா ஒரு பேரண்ட் கம்பெனி சப்சிடரியோடைய ஷேர் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். நம்ம எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த கணக்கில் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், எவ்வளவு வச்சிருக்கிறான், ஈக்விட்டி ஷேர்ஸ்ல எத்தனை % வச்சிருக்கிறான், அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி கூட மாத்திப்போம். 10,000ல் வந்து 9,000 வச்சுக்கிறான். அப்போ எத்தனை ஆயிடுச்சு, 90% ஆயிடுச்சு. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 90%, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல 80%, ஷேர் வாரண்ட்ல 80%. ஸோ திஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ சப்சிடரியில என்ன ஷேர் கேபிட்டல் இருக்குதோ அந்த ஷேர் கேபிட்டல் ஹூ ஹேஸ் ஹெல்ட் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து வச்சிருக்கிறாப்புல. அப்போ பேரண்ட் வச்சிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கான்செப்ட். ஸோ அப்போ இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டுபிடிக்கணும்னா சப்சிடரி பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டுபிடிச்சா சப்சிடரிக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே பர்சன்டேஜ் வைஸ் யாருக்கு தூக்கிக்கலாம், நம்ம பேரண்ட்டுக்கு தூக்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றாங்க, கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டோடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா எஸ், ப்ராஃபிட் attributable to ordinary shares excluding any earnings of dividend paid by the subsidiary and ordinary shares 10,000 outstanding instrument subsidiary owned by the parent. அப்ப parent own பண்ணிக்கிறது எவ்வளவு, ordinary sharesல 800, warrantsல 30 and convertible preference sharesல 300. சப்சிடரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்சிடரி ப்ராஃபிட் 5,400 ரூபாய், அவுட்ஸ்டாண்டிங் 1000 ஷேர்ஸ் இருக்குது, வாரண்ட் 150, எக்ஸசிபிள் பர்ச்சேஸ் ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ், எக்ஸசைஸ் பிரைஸ் 10, ஆவரேஜ் பிரைஸ் வந்து 20 ரூபாய். கன்வெர்ஷபிள் ப்ரெஃபரன்சஸ் 400 கன்வெர்ஷபிள் ஷேர்ஸ் ஒரு ஆர்டினரி ஷேர்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், ஈச் கன்வெர்ஷபிள் இன்டு 1 ஆர்டினரி ஷேர்ஸ். டிவிடெண்ட் ஆன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ₹1 per share. No intercompany eliminations or adjustments are necessary. Calculate EPS. First of all, we have to find out the profit of subsidiary company. I told you already. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம், சப்சிடரியோட ப்ராஃபிட்டை பார்க்க போறோம். சப்சிடரி ப்ராஃபிட், ஹவு மச் ப்ராஃபிட் கணக்கில் சொல்லிக்கிறான். சப்சிடரி எடுத்து ப்ராஃபிட் எவ்வளவு, 5,400. அப்போ 5,400, 5,400. அப்போ சப்சிடரி ப்ராஃபிட்டான்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராஃபிட்டு, பேட்டு தான் வந்து நம்ம ப்ராஃபிட் சொல்கிறோம், அதை இஎஃப்எஸ் சொல்கிறோம். அப்போ இஎஃப்எஸ் வரல. அப்போ அது என்ன கழிக்குன்னா ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கழிக்கணும். ஏன் சார் ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துக்கிறான்னு கேட்டால் எஸ் கொடுத்துக்கிறான். அங்கே பாருங்க, டிவிடெண்ட் ஆன்
preferences ₹1 per share. ₹1 per ஷேர்னா ஒரு ஷேருக்கு ₹1. அப்ப எத்தனை டிவிடெண்ட் இருக்குது? 400 ஈச் கன்வர்சபிள் இன்டு 1 ஆர்டினரி ஷேர்ஸ். அப்ப இப்ப இருக்கக்கூடியது எவ்வளவு? 400 டிவிடெண்ட், 400 இன்டு 1. அப்ப ப்ரெஃபரன்ஸ் 400 டிவிடெண்ட், 400 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ₹1 கொடுக்குறாங்க டிவிடெண்ட்னா ₹400 கிடைக்குது. அப்ப உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 5000. இது வந்து EFS. EFS என்ன? earnings available for equity shareholders. ₹5000 கிடைச்சிருச்சு. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு தெரிஞ்சு போச்சு? இது வந்து நியூமரேட்டர், டினாமினேட்டர். நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு. டினாமினேட்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா how much shares? இங்கே சொல்லிட்டானே 1000 அவுட்ஸ்டாண்டிங். அப்ப பாத்தீங்கன்னா 1000. அப்ப டிவைடட் பை டினாமினேட்டர் எவ்வளவுங்க? 1000. ஸோ வெரி சிம்பிள். பேசிக் EPS நம்ம கண்டுபிடிச்சாச்சு. யாருக்கு? சப்சிடியரிக்கு. ஸோ ரொம்ப சூப்பர் சிம்பிளான விஷயம். சரி இவ்வளவுதானு கேட்டால் இல்லை, அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான மேட்டர் இருக்குது. ஸோ இப்போ EPS நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்தது போக போறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன? எஸ், அடுத்தது சப்சிடியோட டைலூட்டட் EPS போக போறேனுங்க. இது வந்து பேசிக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? டைலூட்டட் EPS போக போறோம். டைலூட்டட் EPS போடுறாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தான் இல்லையா? பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் கால் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ்? எத்தனை ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேரா மாறுதுன்னு பார்க்குறோம். அதுல அவங்க சொல்லிக்கிறாங்க, நானா கணக்கு படிச்சு பார்க்கணும். வாரண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறாங்க இல்லையா? 150 எக்ஸசைசபிள் டு பர்ச்சேஸ் ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் த சப்சிடரி. ஃபர்ஸ்ட் வந்து வாரண்ட் எடுத்துக்கலாம். அப்போ வாரண்ட் வந்து 150யா? 150 அவன் சொல்றான், அதான் பொட்டன்ஷியல் 150 எக்ஸசைசபிள் டு பர்ச்சேஸ் ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் த சப்சிடரி அப்படின்றாங்க. அப்ப நமக்கு இதுல வந்து ஃப்ரீ காம்பனண்ட் வர்றதுக்காக எக்ஸசைசபிள் பிரைஸ் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? ₹10. மார்க்கெட் ரேட் தட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? அப்ப மார்க்கெட் பிரைஸ் ₹20. எக்ஸசைசபிள் 10. அப்ப லாபம் எவ்வளவு கிடைச்சது? 10. ஸோ ₹10 லாபம். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? ₹20. அப்ப லாஜிக்கலா இப்படிதான் போட்டோம். 150 வகுத்தல் 20னா 10க்கு எவ்வளவு? ஃப்ரீ காம்பனண்ட் எவ்வளவு? எனக்கு 75. அப்ப 75 இஸ் அ ஃப்ரீ காம்பனண்ட். இதுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகல பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ காம்பனண்ட். சரி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு ஆயிடுச்சு? அவனே கலந்து கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜ்? 400 ஈச் கன்வர்சபிள் இன்ஸ்டு ஓப்பன். அப்ப 400 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? ₹1 கொடுத்தோம். எவ்வளவு? ₹400 கொடுத்தோம். இந்த ₹400 ஃபியூச்சர்ல நீங்க தர தேவையில்லை. உங்களுடைய ப்ராஃபிட் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகுமா பார்த்தா எஸ், இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ₹400 இனிமேல் தர தேவையில்லைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோட இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் எத்தனை ஷேர்ஸ்னா 400 ஷேர்ஸ். ஏன்னா ஈச் 400 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கன்வெர்டட் இன்டு 1 ஈக்விட்டி ஷேர்ஸ், தென் இட்ஸ் 1. ஸோ ரேங்கிங் வைஸ் பார்த்தா இதுதான் 1, இதுதான் 2. ஏன்னா இதுதான் லோ வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ ஆகுனா 2 2. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்த்தலாம். வாட் இஸ் த டினாமினேட்டர் அண்டு நியூமரேட்டர்? அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கும்? 5000 இருக்கும். டினாமினேட்டர்ல 1000 இருக்கும் இல்லைங்களா? அதான பேசிக் EPS. எவ்வளோ செஞ்சீங்க? பேசிக் EPS நம்ம கண்டுபிடிக்கிறோம் ₹5. அடுத்து டினாமினேட்டர்ல வாரண்ட்னால நமக்கு எந்தாச்சும் இன்க்ரீஸ் ஆச்சான்னு பார்த்தா நோ இன்க்ரீஸ், பட் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீ காம்பனண்ட் ஷேர்ஸ். அப்போ இங்கே 5000, இங்கே 1075. அப்போ செக் பண்ணிக்கோங்க. 5000 அப்போ 5000 இருந்தது வகுத்தல் 1075. ஸோ 4.65. ஸோ இது வந்து என்ன சொல்லுவீங்க? டைலூட்டட். ₹5 இந்த EPS இப்போ என்ன ஆயிடுச்சு? 4.65 ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா டைலூட் ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் கான்செப்ட். இனி ₹5400 வரும். எதனால ₹5400? பிகாஸ் ஆஃப் ₹400 கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ்னா எனக்கு என்ன? ப்ராஃபிட் 7. அப்போ கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ். இது வந்து வாரண்ட்ஸ். அப்ப இங்கேயும் 1475 எப்படி சார் வந்துச்சுன்னா பிளஸ் 400. லாபம் 400 பிளஸ் ஷேர்ஸும் 400. அப்ப 5400 டிவைட் பை, அப்ப 5400 டிவைட் பை 1475. ஸோ 3.66. அப்போ டைலூட்டிவ். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி இந்த EPS விட 4 குறைஞ்சிருச்சு. 4.65 வந்துச்சு. 4.65 3.62. தட் இஸ் ஆல்சோ டைலூட்டிவ். அப்ப எவ்ரி திங் இஸ் டைலூட்டிவ் இன் த சென்ஸ் யூ காட் அன் ஆன்சர்ஸ் 5400 and 1475. This is a concept dilutive. 3.66.
ஸோ 3.66. சரி, இதுதான் ஆன்சரான்னு பார்த்தா இது சப்சிடியோட தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்னங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பு, அதாவது பேரண்ட் குரூப்னு சொல்லுவாங்க அல்லது பேரண்ட் சொல்லலாம். பேரண்டோடைய அல்லது குரூப் இல்லையா, குரூப் இபிஎஸ் தானே கேட்குறாம மேலே பார்த்தீங்கன்னா குரூப்போட இபிஎஸ் தான் கேட்பான். சம் பார்த்தீங்கன்னா தெரியும். கால்குலேட் சப்சிடி வந்து குரூப் பேசிஸ். சரி, இப்போ இவர் மெர்ஜ் பண்ண போறாரு. என்ன மெர்ஜ் பண்ண போறாரு அப்படின்னா, இந்த பேரண்ட் வந்து ஆல்ரெடி பேரண்டோடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டோடைய ப்ராஃபிட் இருக்கும் ஹவு மச், 12,000 ரூபாய். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10,000 ரூபாய். சரி, இது வந்து ரொம்ப ஈஸியானு கேட்டா எஸ். பேரண்டோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் பிளஸ் பேரண்டோட ஷேர்ஸ், பேரண்ட் ஷேர்ஸ் இன் சப்சிடியரி. சப்சிடரி ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்சிடரி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,400 ரூபாய். ஸோ இதை நம்ம என்ன செய்யணும், பிரிக்கிறோம். 5,000 ரூபாய் யாருக்குரியது? ஸோ 400 ரூபான்றது ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லையா. இது எவ்வளவு, 5,000 பேலன்சிங் ஃபிகர். அப்போ எனக்கு தான் இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டருக்காக இருக்கும். ஏங்க சார் பிரிக்கிறேன்னா மேட்ரு இருக்குது. எஸ், இந்த 5,400ன்றது ப்ராஃபிட். சார் இதில் அப்படியே இவருடைய பர்சன்டேஜ் ஆனால் இந்த 5,400 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் இல்லை, ஈக்குவிட்டி ஷேரோடைய ப்ராஃபிட் தூக்கி போட்டுடலாம். பட் இந்த என்ன இருக்குது உள்ள அடங்கியிருக்குன்னா, ஈக்குவிட்டி ஷேர் மட்டும் இல்லை, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஆனால் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்கினது இருக்குது இல்லையா. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சப்சிடி ஓன் பை 800 ஆர்டினரி ஷேர்ஸ், 3 வாரண்டி எக்ஸசைசஸ், 300 கன்வர்ஷனல் ப்ரெஃபரன்சஸ். அப்போ இந்த 3 கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த 5,000 நம்ம அப்படியே சொலையா தூக்கிட முடியாது. ஏன்னா இதில் லாஜிக்கலான ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்த 5,400ல என்ன அடங்கியிருக்குது, ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் அடங்கியிருக்குது, 5,000 ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அடங்கியிருக்குது. அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இவருடைய ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்டோடைய பர்சன்டேஜும் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டருடைய பர்சன்டேஜும் எடுத்தால் தான் எக்ஸாக்டாக கணக்கு முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா இவருடைய பர்சன்டேஜ் ஹோல்டிங் என்னன்னு பார்த்தலாம். 1000ல், அதாவது 1000ல் எத்தனை ஷேர் வச்சுக்கிறாரு, 800 ஷேர் வச்சுக்கிறாரு. அப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி தான், அதாவது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 1000 வச்சுக்கிறான், அதில் இவர் எத்தனை ஷேர் வாங்கிக்கிறாரு, 800 ஷேர் வாங்கி. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 80% நம்ம சொன்னால் அப்போ கரெக்டாக தான் முடியும். ஸோ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸில் 80%, 75%. திருப்பி அதில் நல்லா கவனிக்கணும். அதாவது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, இவங்க எவ்வளோ ஷேர் கேபிட்டல் யாரோடது, கன்வர்ஷனல் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் சப்சிடரி எவ்வளோ இருக்குதுங்க, 400 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ 400 ஷேர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. என்னங்க எவ்வளோ இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, 400 இருக்குது. இந்த 400ல் இவர் 300 ஷேர்ஸ் வச்சுக்கிறார். எவ்வளோங்க, 300 ஷேர்ஸ் வச்சுக்கிறார். யாரு, அப்போ 400ல் 300 எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க, 300 டிவைட் பை 400. செக் பண்ணி பார்ப்போமா. 300 டிவைட் பை 400 இன்டூ 100. ஸோ 75% எதில் வச்சுக்கிறாரு இவர், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸில் வச்சுக்கிறாரு. அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸில் 75%னா இவருக்கு இந்த கிடைச்ச 5,400ல், ஸோ 400 ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கிடைச்சல, இதில் 75% யாருக்குரியது, பேரண்ட்டுக்குரியது. அப்போ 400ல் 75%னா ஸோ 300 ரூபாய் சொல்ல யாருக்கு போயிடுவா. ஸோ ப்ராஃபிட்டில் 300 வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேருக்குரியது. அப்போ மிச்சக்குடியில் யாருக்குரியதுன்னு பார்த்தா ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர். அப்போ ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் எவ்வளோ வச்சுக்கிறாருன்னு பாருங்க, கணக்கில் திருப்பி பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இவங்க எவ்வளோ வச்சுக்கிறாங்க, ஆர்டினரி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 1000, அதில் 800 ஷேர்ஸ் வச்சுக்கிறார். அப்போ 1000ல் 800 ஷேர்ஸ்னா எத்தனை பர்சன்டேஜுங்க, 80%. அப்போ இங்கே 5,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குன்னா அந்த 5,000ல் 80% போட்டால் 4,000. அப்போ 4,000 ஈக்குவிட்டி ஷேர்ஸ் மூலமாக இருக்கு 4,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது.
ஸோ டோட்டல் 4300. அப்போ 12,000 சரி 16,300 is a correct answer I think. ஸோ இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கை கொடுத்தோம். ஸோ வேன்ஸ்னா வந்து weighted average number of shares தானே உங்களுக்கு, அது எவ்வளோ இருக்குது கணக்குலேயே சொல்லிட்டா 10,000. ஸோ 1.63 is a basic EPS of parent company. இதுதான் ஆன்சர்னா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். எஸ், சாதாரணமாக வந்து இவங்க என்ன செய்வோம், 12,000 டிவைட் பை என்ன செஞ்சிருவாங்க, இங்கே பாருங்க 12,000 டிவைட் பை 10,000 போட்டு நம்ம ஆன்சர் சொல்லிட முடியுமான்னு கேட்டால் தப்பு. இது 12,000 டிவைட் பை 10,000. எஸ், ஸோ 1.2 அப்படின்னா வந்து ஆன்சர் தவறு. இது வந்து 1.63 வரும். பிகாஸ் ஆஃப் தட் சப்சிடிஸ் ப்ராஃபிட் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் வித் பேரண்ட்ஸ் ஹோல்டிங், இல்லையா, ஹோல்டிங் கம்பெனியுடைய ப்ராஃபிட்ல இதை சேர்த்தணும் அப்படின்றது தான் சரியான பதிலாக இருக்க முடியும். இதோட கேள்வி முடிஞ்சுதான் கேட்டால் கிடையாது. இதில் அடுத்து நம்ம என்ன செஞ்சு பேசிக்கை கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது டைலூட்டிவ், என்னங்க டைலூட்டிவ் இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டைலூட்டிவ் இபிஎஸ் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் திரும்பவும் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். பேரண்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ என்ன ரீசஃபிள் பண்ணி பார்க்கணும். சரி, திருப்பி சப்சிடரியோட எவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்சிடரி பார்ப்போம். சப்சிடரியோட கேபிட்டல் என்னவா இருக்கும் பார்க்கலாம். ஈக்குட்டி ஷேர் என்னவா இருக்கு, இப்போ ஆல்ரெடி 1000 இருந்ததுல 75 ரூபா. இது ஷேர் வாரண்ட்ஸ் மூலமாக ஒரு 75 கிடைச்சிருச்சு, ப்ளஸ் ஒரு 400 ஆயிடுச்சு. என்னனால பிகாஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ 1475 ஈக்குட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது. பேரண்ட்டு சார், பேரண்ட் தெரியும்ல, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸில் 75%, ஈக்குட்டி ஷேர்ஸில் 80% அப்படிங்களா? எஸ், யூ ஆர் கரெக்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சா இல்லையா? அப்போ 80%, 800 ரூபா ரைட்டு, ப்ளஸ்ஸு 300. சரி, இதில் 400ல் இவங்க எத்தனை வச்சுக்கிறாங்க, 300 ஷேர்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ 800 ப்ளஸ் 300. சரி, இந்த 75ல் இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ ஷேர் வாரண்ட்ஸு திருப்பி அங்கே போய் பார்க்கணும், இங்கே தான் பார்க்கணும். இந்த ஷேர் வாரண்ட்ஸில் இவங்க அதாவது பேரண்ட் எவ்வளோ ஷேர் வாரண்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஏன்னா 150ல் ஃப்ரீ காம்பனண்ட் 75 ரூபா தான் நம்ம எடுத்து போட்டுக்கணும். அப்போ இவருக்கு எவ்வளோ வரணுன்றது நீங்கள் இங்கே பார்த்தாகணும். நல்லா கவனிங்க, ஷேர் வாரண்ட்ஸ் 150 ஷேர் வாரண்ட்ஸ்க்குள்ள இவங்களுக்கு 75 தான் ஃப்ரீ காம்பனண்ட் கிடைக்குது. அப்போ இவருக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒன்லி எவ்வளோ தான் இருக்குது, 30 தான் கிடைக்குது. அப்போ 150 75னா 30க்கு எவ்வளோ தான் கிடைக்கும், உங்களுக்கு 15 தான் கிடைக்கும். இல்லையா, ஒன்றும் புரியலையா? அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரீ காம்பனண்ட் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ பாருங்க 30 டிவைட் பை ஆவரேஜ் ப்ரைஸ் 20 × 10 இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக ஃப்ரீ காம்பனண்ட் வந்து 10 ரூபா, 20 ரூபான்றது ஆவரேஜ் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ சிம்பிள் அடிச்சு பார்த்தீங்கன்னா 30 டிவைட் பை 20 டிவைட் பை 20 × 10 போட்டால் இவங்களுக்கு கட்ட ஆன்சர் 15 rupees. அப்போ பார்த்தீங்கன்னா 1115 ரூபா தான் கிடைக்கும். அப்போ லாஜிக்கில் பாருங்க 1115 டிவைட் பை 1475. அப்போ எவ்வளோ ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிள் 1115 வகுத்தல் 1475. ஸோ 100 ரூபா போட்டால் 75.59% ஓவராலாக சொல்கிறேன். ஏன்னா 75.59%. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஷேர் வாரண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இப்போ மாற்றிடுச்சு. அப்போ ஈக்குவிட்டி ஷேருடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ 75.59% யார் வச்சிருக்கிறா அப்படின்னா பேரண்ட் கம்பெனி யார் மேலே வச்சுக்கிறாங்க. அப்போ டைலூட்டட் இபிஎஸ்ல திருப்பி எவ்வளோதான். டைலூட்டட் இபிஎஸ்க்கு ஃபஸ்ட் நியூமரேட்டர் தெரியும் எவ்வளோங்க, 12,000. லாபம் எவ்வளோன்னு பார்க்குறோம். லாபம் எவ்வளோ, 5,400 ரூபா. இப்போ பிரிக்க தேவையில்லை, அந்த 5,400 ஏன்னா டைலூட்டட் ஆயிடுச்சுலவா. அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக 75.59% நீங்கள் என்ன செய்யலாம், போடலாம். அப்போ 5,400ல் 75.59% போட்டால் 4082. ஸோ 4082. ஸோ 16,082. இதோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ 10,000 ஷேர்ஸ். இப்போ 1.2
068. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் நோ இஷ்யூட் எனி பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அப்போ சார் என்னங்க சார் 10,000 ரூபா போடுறீங்க, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி சொல்கிறேன். ஸோ வி ஷுட் நாட் டேக் தட் ஷேர்ஸ் வித் 10,000 ஷேர்ஸ். அப்போ இதுதான் ஏபிஎஸ் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மனசில் வரலாம். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேரண்டோட ஷேர்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அதே தான் இருக்கும். பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்க இல்லை பேரண்ட் ஏதாவது கன்வர்ஷபிள் பண்ணாங்கன்னா தான் வருமே தவிர, பேரண்ட் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணாங்களா பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் அல்லது வாரண்ட்டு அல்லது கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்டால் பேரண்ட் இஷ்யூ பண்ணல. அப்போ பேரண்ட்டுடைய ஷேர் குவாலிட்டி பற்றி எவ்வளோதான் இருக்கும், 10,000 ஷேர்ஸ். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தான். அப்போ சப்சிடியில் தான் இந்த சேஞ்சஸ்லாம் ஆகிட்டதே தவிர பேரண்ட் எதுவும் கிடையாது. சில பேர் இதில் கூட்டிடுவாங்க, அது கூட்டினா தப்பு, என்டையராக கணக்கு தப்பாக போயிடும். அப்போ பேரண்ட் பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், பேரண்ட் ஏதாச்சும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்களா? நோ. ஆன்சர் வந்து என்னங்க, பேரண்ட்டு எந்த ஷேரையும் இஷ்யூ பண்ணலை, நோ. அப்போ இவங்க எதுவும் இஷ்யூ பண்ணலைன்னா இந்த 10,000 தான் அப்படியே தான் இருக்கும், சப்சிடியோட ஆல்டர் ஆகுது. ஸோ திருப்பி இந்த கணக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டோடைய ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, சப்சிடியோடைய ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சப்சிடி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோன்னா பேசிக் இபிஎஸ் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். டைலூட்டட் இபிஎஸ் பண்ணும்பொழுது இந்த இனிமேல் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேராக மாற்றினோடனே அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கக்கூடியதை கொடுக்க முடியாதனால கிடைக்கக்கூடிய லாபத்தை என்ன செய்கிறோம், அந்த டைலூட்டட் இபிஎஸ்ல சேர்த்திட்டா அவங்களுக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்தோம். ஸோ 3.565 அப்போ வந்து 66 கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ டைலூட்டிவ். ஸோ ஷேர் வாரண்ட்னால நமக்கு கிடைக்கக்கூடிய டைலூட்டிவ் இதுதான். அதே குரூப்பில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ப்ராஃபிட் எடுத்துக்கணும். எதுங்க, இந்த 5,004 ரூபா லாபம் வருது, அதில் 4 ரூபா ரெஃபரன்ஸ் டிவிடெண்டாலும் 5,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸ்னால வரலாம். இந்த பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி பார்க்குற 16,300 வந்துருச்சு. அதுக்கப்புறம் டைலூட்டட்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடரி ஹோல்டிங் பட்டன் நியூவாக மாறிடுச்சு இல்லைங்க. ஆஃப்டர் conversion into equity shares of subsidiaries, parent companies holding investment is to be changes also. ஸோ இப்போ 1475 எப்படி இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் ஈக்விட்டி ஷேர்ஸ், 400 ரூபாய் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், 75 ரூபாய் ஷேர் வாரண்ட்ஸ், 150 ரூபாய் இருந்தது 75 ரூபாய் வருது ஷேர் வாரண்ட்ஸ் 3 காம்பனண்ட். அந்த 1475 இவங்க எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கிறாங்கன்னா 80% ஈக்விட்டி ஷேர்லையும் 70% ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சுக்கிறாங்க. இந்த 15 ரூபாய் எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 ரூபாய் அதே ஃப்ரீ ஈக்குவலண்ட் 30ல் ஃப்ரீ ஈக்குவலண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படி பார்த்து 1115 1115ல் 1475 அதாவது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தா 75.59%. அப்போ 75.55% 5,400 அதாவது சப்சிடரிஸ் ப்ராஃபிட்ல இவங்களோட பர்சன்டேஜ் நம்ம போட்டால் இவருக்கு கிடைக்கக்கூடிய 16,082 ரூபா. பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஏன் மாறுறதுன்னா பிகாஸ் பேரண்ட் டஸ் நாட் இஷ்யூ எனி convertible potential equity shares. That's why the 10,000 remain in same. That's all students. Thank you.